வணக்கம். நீங்க டிஎன்டிஇடி தேர்வு எழுதிட்டு அதோட முடிவுகளுக்காக ரொம்பவே ஒரு பதட்டத்தோட காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? முக்கியமா உங்க மார்க் ஒரு 80, 81 இல்லைன்னா 82ல வந்து நிக்குதுன்னு வைங்க. பாஸ் மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல. இப்போ உங்க மனசுல ஓடுற ஒரே ஒரு பெரிய கேள்வி, அடுத்த நியமன தேர்வுக்கு, அதாவது இந்த எஸ்ஜிடி இல்ல யுஜிடிஆர்பி தேர்வுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிக்கலாமா? இல்ல ரிசல்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? இதுதான். இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கொடுக்க தான் நாம இன்னைக்கு பேச போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். அந்த வீடியோல முக்கியமா ஒரு குறிப்பிட்ட குரூப்பை டார்கெட் பண்றாங்க இல்லையா? அதாவது 80ல இருந்து 83 வரைக்கும் மார்க் எடுத்தவங்க. அவங்க திரும்ப திரும்ப கேட்பற கேள்விக்கு அந்த வீடியோவோட உடனடி பதில் என்னவா இருக்கு? அவங்களோட பதில் ரொம்ப நேரடியானது, அழுத்தமானதுன்னே சொல்லலாம். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க, உடனே படிக்க ஆரம்பிங்க. இதுதான் அவங்க சொல்றது. ரிசல்ட் வரட்டும்னு சும்மா உட்கார்ந்திருக்கிறது நீங்க செய்யற ஒரு பெரிய தப்புன்னு அந்த வீடியோ ரொம்ப தெளிவா சொல்லுது. ஓ, அப்போ வெயிட் பண்றது தப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? இதுக்கு அவங்க சொல்ற முக்கியமான காரணம் கிரேஸ் மார்க், அதாவது கருணை மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கிறது தான். ஒருவேளை நீங்க ஒரு 2-3 மார்க்ல தேர்ச்சி பெறலனாலும் இந்த கருணை மதிப்பெண்கள் உங்களை பாஸ் பண்ண வச்சிடலான்னு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. ஒரு நிமிஷம். இங்க தான் எனக்கு ஒரு சின்ன கேள்வி வருது. இந்த கிரேஸ் மார்க் கிடைக்கும்னு சொல்றது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு நிச்சயம்? இது ஒரு உண்மையான நம்பிக்கையா இல்ல ஒரு லாட்டரி டிக்கெட் மாதிரி சும்மா ஒரு ஆறுதலுக்காக சொல்லப்படுதா? நீங்க கேக்குறது ரொம்ப சரியான பாயிண்ட். அந்த வீடியோ இத வெறும் குருட்டு நம்பிக்கையா முன்வைக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த காலங்கள்ல நடந்த சில தவறுகளாலேயோ இல்ல கேள்வித்தாள்ல இருந்த சில குழப்பங்களாலேயோ கருணை மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில இந்த முறையும் சில கேள்விகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கணிக்கிறாங்க. ஓ, அப்போ இது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில சொல்றாங்க. ஆமா, அதனாலதான் 79 மார்க் எடுத்தவங்க கூட தயங்காம படிக்க ஆரம்பிங்கன்னு ஒரு தெளிவான அறிவுரையை கொடுக்கறாங்க. இது வெறும் நல்லதே நடக்கும்னு சொல்ற மாதிரி இல்ல. சொல்லுங்க. எப்படி சொல்றது? நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்கன்னு சொல்ற ஒரு செயல் திட்டம் மாதிரி. ஓகே, இப்போ புரியுது. இது ஒரு கணக்கிடப்பட்ட ரிஸ்க், ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் மாதிரி எடுத்துக்க சொல்றாங்க. சரி, இவ்ளோ அவசரப்படுவதற்கு என்ன காரணம்? ரிசல்ட் வந்த பிறகு என்ன நடக்கும்னு அந்த வீடியோல 2 முக்கியமான நடைமுறை காரணங்களை சொல்றாங்களே, அது என்ன? இதுதான் அவங்க சொல்ற மிக முக்கியமான விஷயம். ரிசல்ட் வந்த பிறகு நமக்கு நேரம் கிடைக்கும்னு நாம நினைக்கிறது ஒரு மாயைன்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய கணிப்புப்படி தேர்வு வாரியத்தோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் ரொம்ப வேகமா இருக்கும். எவ்ளோ வேகமா? டிஎன்டிஇடி ரிசல்ட் வந்த உடனே முதல் அறிவிப்பு பிஓ, அதாவது வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கானதா இருக்கும்னு சொல்றாங்க. அது வந்த சூட்டோட சூட்டாவே எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் மற்றும் யுஜிடிஆர்பி பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பும் வெளியாகும்னு சொல்றாங்க. அப்போ ஒன்னு பின்னாடி ஒன்னுன்னு அடுத்தடுத்து வந்துரும். ஆமா, இதுக்கெல்லாம் நடுவுல உங்களுக்கு மூச்சு விட கூட நேரம் இருக்காது. சரி சரி. அப்போ ரிசல்ட், அப்ளிகேஷன், தேர்வு தேதி அறிவிப்புன்னு எல்லாம் சட்டுன்னு வந்துரும். படிக்கிறதுக்குன்னு பார்த்தா கையில ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கும்னு சொல்றீங்க. கரெக்ட். ஒரு அறிவிப்பு வந்தா அதிகபட்சம் ஒரு 60லிருந்து 90 நாள்ல தேர்வு வச்சிருவாங்க. ஆமா, அந்த குறுகிய காலத்துல முழு சிலபஸையும் முடிக்கிறதுங்கிறது நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கே. மிக சரியா சொன்னீங்க. நேரம் ஒரு பிரச்சனைனா அதை விட பெரிய பிரச்சனை படிக்க வேண்டிய பாடங்களோட அளவு. அதுவும் சரிதான். அத பத்தி அந்த வீடியோ ரொம்ப விளக்கமா சொல்லுது. உதாரணத்துக்கு, நீங்க எஸ்ஜிடி தேர்வுக்கு தயாராகிறீங்கன்னா சொல்லுங்க. 1வதுல இருந்து 10வது வகுப்பு வரைக்கும் இருக்கிற தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல்னு 5 பாடங்களையும் முழுசா படிக்கணும். அப்பா, யோசிச்சு பார்த்தாலே தலை சுத்துது. ஒரு முழு பள்ளி கல்வியோட தொகுப்பு அது. ஆமா, 10 வருஷத்துக்கான பாடங்களை வெறும் 2 மாசத்துல எப்படி முடிக்க முடியும்? அது சாத்தியமே இல்ல. உண்மைதான். இது ஒரு பெரிய கடல் மாதிரி. சரி, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நிலைமை இதை விட இன்னும் சவாலா இருக்குமே. ஆமாம், அவங்களுக்கு இது இன்னும் பெரிய மலை. யுஜிடிஆர்பி தேர்வுக்கு நீங்க காலேஜ்ல படிச்ச உங்க மேஜர் சப்ஜெக்டோட 3 வருஷ பாடத்திட்டத்தையும் கரைச்சு குடிக்கணும். ஓ, அது மட்டும் இல்லாம வேற பாடங்களும் இருக்குமா? இருக்கு. கூடவே கல்வி உளவியல், அதாவது எஜுகேஷனல் சைக்காலஜி மாதிரியான பாடங்களையும் படிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே திரும்ப படிக்கிற மாதிரி. ஆமா, இவ்ளோ பெரிய சிலபஸ தேர்வு அறிவிப்பு வந்த பிறகு படிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது கடைசி நிமிஷத்துல மாரத்தானோட தயாராகிற மாதிரி. முன்னாடியே ஆரம்பிச்சவங்களுக்கே இது ஒரு பெரிய சவால். அதனால இப்பவே ஆரம்பிக்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒரு கட்டாயம்னா அந்த வீடியோ அடிச்சு சொல்லுது. ஓகே, நேரம் மற்றும் பாடத்திட்டம், இந்த 2 காரணங்களும் ரொம்ப வலுவா இருக்கு. ஆனா இங்க ஒரு உளவியல் ரீதியான சிக்கல் இருக்குல்ல. என்னன்னு கேக்குறீங்க?
இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு கடைசில டிஎன்டிஇடி ரிசல்ட் நெகட்டிவா வந்தா அந்த ஏமாற்றத்தை எப்படி தாங்கிக்கிறது? அந்த மன உளைச்சல இருந்து வெளியே வரதுக்கே சில வாரங்கள் ஆகிடுமே. கரெக்ட். அதுக்கப்புறம் அடுத்த தேர்வுக்கு படிக்கிற ஆர்வம் மொத்தமா போயிடுமே. இந்த பர்ன் அவுட்ட பத்தி அந்த வீடியோல ஏதாவது பேசுறாங்களா? அருமையான கேள்வி. இதுதான் பலரோட உண்மையான பயம். அந்த வீடியோ நேரடியா பர்ன் அவுட் என்ற வார்த்தையை பயன்படுத்தலனாலும் அது மறைமுகமா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுது. அப்படியா? என்னது? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த காத்திருப்பு நேரம் இருக்கே, அதுதான் மன அழுத்தத்தோட உச்சகட்டம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நினைச்சே பாதி சக்தி வீணாயிடும். ஆமா, அது உண்மைதான். ஆனா நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கவனம் சிதறும். ஒரு செயல்ல ஈடுபடும்போது எதிர்மறை எண்ணங்கள் தானா குறையும். இத ஒரு மனநல உத்தியாக கூட பார்க்கலாம். அப்போ படிக்கிறதுங்கிறது வெறும் தேர்வுக்கான தயாரிப்பு மட்டும் இல்ல, இந்த காத்திருப்பு காலத்துல வர பதட்டத்தையும் மனச்சோர்வையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கருவின்னு சொல்றீங்க. ஆமா. ஒரு செயலில் இருக்கும்போது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பத்தி யோசிக்கிறத விட நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயத்துல கவனம் செலுத்துவோம். இது நல்ல பாயிண்ட். சரி, ஒருவேளை 78 இல்ல 79 மாதிரி மார்க் எடுத்தவங்க இருக்காங்கன்னு வைங்க. எனக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கலனா என்ன பண்றது? என் நேரம் வீணாயிடுமேன்னு ரொம்பவே சந்தேகப்படுறவங்களுக்கும் அவங்க ஒரு மாற்று வழிய சொல்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, சொல்றாங்க. முழு சிலபஸையும் படிக்க மனசு வரலைனா கூட பரவாயில்ல, அதுக்காக சும்மா இருக்காதீங்கன்னு ஒரு அருமையான யோசனைய முன்வைக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அது என்ன? ஆமா. அதாவது நிச்சயமற்ற நிலையில இருக்கும்போது மனசுக்கு பெரிய சுமைய கொடுக்காம ஆனா அதே சமயம் நேரத்தையும் பயனுள்ளதா மாத்துற ஒரு வழி அது. கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே. அந்த வீடியோ பரிந்துரைக்கிற அந்த மாற்று வழி, குறைந்தபட்சம் தமிழ் தகுதி தேர்வுக்காகவாவது படிக்க ஆரம்பிங்க. ஆஹா, ஒரு புத்திசாலித்தனமான யோசனையா இருக்கு. ஏன்னா இந்த முயற்சி எந்த காரணத்துக்கும் வீணாகாது. இது ஒரு நோ ரிக்ரெட் மூவ் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இதுதான் அந்த வீடியோவோட மிகச்சிறந்த உத்தி. தமிழ்நாட்டுல இப்ப வர்ற பெரும்பாலான அரசு போட்டித் தேர்வுகள்ல தமிழ் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது எல்லா தேர்விலையும் இருக்கு இப்போ. நீங்க தமிழ் தகுதி தேர்வுக்காக படிக்கும்போது அடுத்து வரப்போற பிஇஓ தேர்வுக்கும் அது நேரடியா பயன்படும். ஓ, அப்ப பிஇஓக்கும் யூஸ் ஆகும். ஆமா. ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா டிஎன்டிஇடி ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னாலும் நீங்க படிச்ச தமிழ் பாடம் வீணாகாது. பிஇஓ தேர்வுக்கோ இல்ல வேற ஏதாவது டிஎன்பிசி தேர்வுக்கோ அது நிச்சயம் கை கொடுக்கும். அப்ப இது ஒரு பாதுகாப்பான முதலீடு. முழு நியமன தேர்வுக்கும் படிக்க தயங்குறவங்க இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். சரிதான். இது அவங்கள படிப்பு பழக்கத்துல வச்சிருக்கும், அதே நேரத்துல மன அழுத்தத்தையும் குறைக்கும். மெதுவா ஒரு வேகத்தை எடுத்து ரிசல்ட் பாசிட்டிவா வந்தா அங்கிருந்து மத்த பாடங்களுக்கு தாவி விடலாம். இது நல்லா இருக்கே. ஆமா. இது குறைந்தபட்ச ஆபத்தும் அதிகபட்ச பலனும் தரக்கூடிய ஒரு சிறந்த வழி. படிக்கிற பழக்கத்தை விட்டுடாம நம்பிக்கையும் தக்க வச்சுக்க இது உதவும். சரி, இவ்வளவு நேரம் நாம பேசினதை வச்சு பார்த்தா இந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த காணொளியோட ஆலோசனைகளை எப்படி தொகுத்து பார்க்கலாம்? இதுல இருந்து கிடைக்கிற முக்கிய செய்திகள் என்னென்ன? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா நிச்சயமற்ற ஒரு காலகட்டத்தை எப்படி வாய்ப்பா மாத்துறதுன்னு இந்த வீடியோ ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குது. இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் ஒரு 4 இருக்கு. சரி, முதல்ல என்ன? 1. ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு உங்க பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. சும்மா இருக்கிறது மன அழுத்தத்தை தான் அதிகமாக்கும். சின்னதா ஒரு ஸ்டெப் எடுங்க, அதுவே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 2வது, மதிப்பெண்களை பற்றியது. ஆமா. 79லிருந்து 83 வரைக்கும் மார்க் எடுத்தவங்க தயக்கமே இல்லாம முழு மூச்சா படிக்க ஆரம்பிக்கிறதுல கிடைக்கிற பலன் மிக அதிகம். நீங்க பாஸ் பண்ணிட்டா மத்தவங்கள விட பல மைல் தூரம் முன்னாடி இருப்பீங்க. இது ஒரு ரிஸ்க் மாதிரி தெரிஞ்சாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். 3வது, பாடத்திட்டத்தோட அளவு சரியா புரிஞ்சுக்கோங்க. எஸ்ஜி, டியூஜிடிஆர்பி சிலபஸ் ரொம்ப பெருசு. அதை மனசுல வச்சுக்கோங்க. அதனால முன்னாடியே தயாராகிறதுங்கிறது ஒரு விருப்பம் இல்ல, அது வெற்றிக்கான கட்டாயம். கடைசி நேரத்துல படிக்கிறது பாஸ் பண்ண உதவலாம், ஆனா நல்ல ரேங்க் எடுக்க உதவாது. மிகச்சரியா சொன்னீங்க. கடைசியா 4வது பாயிண்ட். அதான் அந்த மாற்று வழிய பத்தினது. மனசுல இன்னும் சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு படிக்கிறது ஒரு பாதுகாப்பான புத்திசாலித்தனமான வழி. டிஎன்டிஇடி முடிவு எப்படி இருந்தாலும் சரி, இந்த தயாரிப்பு உங்களுக்கு நிச்சயம் பலன் கொடுக்கும். அது உங்க நம்பிக்கையை வளர்க்கும், உங்களை போட்டிக்குள்ளேயே வச்சிருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த காத்திருப்பு நேரத்தை ஒரு சுமையா நினைக்காம ஒரு வாய்ப்பா பாருங்க. நம்பிக்கையோட முழு சிலபஸையும் படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல ஒரு பாதுகாப்பான வழியா தமிழ் தகுதி தேர்வுல இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, முக்கியம் என்னன்னா சும்மா இருக்காம இன்னைக்கே தொடங்கிறது தான். அந்த வீடியோ என்ன படிக்கணும், எப்ப படிக்கணும்னு சொல்லுது. ஆனா இது எனக்கு வேற ஒரு யோசனையே தூண்டுது.
சொல்லுங்க. பாடத்திட்டத்தை தாண்டி நேர மேலாண்மை, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட், இல்ல குறிப்பெடுக்கிற திறன், நோட் டேக்கிங் ஸ்கில்ஸ் மாதிரி படிப்புக்கு துணை செய்யற திறமைகள்ல ஏதாவது ஒன்ன நீங்க இப்பவே வளர்த்துக்க ஆரம்பிச்சா, தேர்வு அறிவிப்பு வரும்போது மத்தவங்கள விட நீங்க எவ்ளோ பெரிய சாதகமான இடத்துல இருப்பீங்க யோசிச்சு பாருங்க.